தம்பி, பொன்னி வர சொன்னா மனசு கேக்கல, போய் பார்த்தேன். அவ சாக பழைக்க கிடக்குறா. தம்பி, அவ ஓடி போனது தப்புதான். ஆனா போன மறு நிமிஷமே தான் தப்ப உணர்ந்துட்டா. தற்கொலை பண்ணிக்க கூட முயற்சி பண்ணாளா. ஆனா சுந்தரம் தான் தடுத்து நிறுத்தி தற்கொலை பண்ணிக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிட்டு அந்த தோப்ப கொடுத்தாரா. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் அவ சன்னியாசி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கா. சாகிறதுக்கு முன்னால உங்களை ஒரே ஒரு தடவை பார்க்கணும்னு எங்கிட்ட கெஞ்சினா. அவ சொல்றது உண்மைன்னு எனக்கு பட்டதுனால உங்ககிட்ட சொன்ன. நீங்க நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க. அவளை போய் பார்க்கறதும் பார்க்காததும் உங்க விருப்பம். வருவாருமா, கவலைப்படாதீங்க, நிச்சயமா வருவாரு. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே நான் உன்னை ஏமா மன்னிக்கணும்? நீதான் தண்டனையை முழுக்க அனுபவிச்சுட்டு அத்தை எல்லாத்தையும் சொன்னாங்க. நீங்க நம்புறீங்களா? நம்பலன்னா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். உடலால நான் எந்த களங்கப்படலைன்னாலும் மனசால நான் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டேன். அந்த துரோகத்துக்கு இந்த தண்டனை போதாதுங்க. இன்னும் 7 ஜென்மத்துக்கு நான் தண்டனை அனுபவிக்கணும். ஒரு பக்கம் உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு, இன்னொரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. சித்தோ பித்தோன்னு சொல்லுவாங்க. சபரத்தினால நீ ஒரு அருமையான அமைதியான வாழ்க்கை இழந்துட்ட. அதை நினைச்சு நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். ஆனா படி தாண்டாலும் உன் உடம்புல ஒரு குடும்ப ரத்தம் உன்னை பத்தினியாவே வாழ வச்சிருச்சு. இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டதும் என் மனசுல ரொம்ப நாளா இருந்த ஒரு சுமை இறங்கிடுச்சு. அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். இந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு தாங்க இவ்வளவு நாள் என் உயிரை நான் கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தேன். இது போதும் எனக்கு. இனிமே நான் நிம்மதியா உயிரை விடுவேன்.
ஒரு சின்ன சபலம் கூட பெண்ணோட வாழ்க்கைய பாழாக்கிடுங்கிறதுக்கு உன் வாழ்க்கை ஒரு உதாரணம். இனிமே அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. காலம் ரொம்ப தூரம் கடந்து போச்சு. போகட்டுங்க, நான் அதுக்காக கவலைப்படல. இது எனக்கு வேண்டியதுதான். வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பாக்கியத்தை நானே தூரம் வீசிட்டேன். அது ஏன் தப்பு? நான் செஞ்ச தப்புக்கு நான் அனுபவிச்ச இந்த தண்டனை போதும்னு நீங்க நினைச்சா, நான் இப்ப உங்ககிட்ட கேட்க போறேன். இந்த பிச்சைய நீங்க எனக்கு தரணும். என்னது? நான் இன்னும் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன். நான் ஒழுங்கா இருந்திருந்தா நீங்க உரிமையோட செய்ய வேண்டிய சடங்கு இப்ப நான் பிச்சையா கேட்கிறேன். நான் செத்த பிறகு என் பணத்தை அனாதை பணமா விட்டுடாதீங்க. பொன்னி, நீ இனிமே அழவே கூடாது. நீ எவ்வளவு அழுதிருப்பேன்னு என்னால உணர முடியுது. மனப்பூர்வமா சொல்றேன், நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நீ செஞ்ச தப்புன்னு நீயே எப்ப உணர்ந்தியோ அப்பவே ஆண்டவனு உன்னை மன்னிச்சிட்டேன். உன் கடைசி ஆசைய என்ன தடைகள் வந்தாலும் நான் நிறைவேற்றுவேன். என்னம்மா? கடைசியா உங்களை ஒரு தடவை பார்க்கணும்னு தோணுச்சு. அப்படியெல்லாம் பேசக்கூடாது.